competition is very huge. 15 lakhs people are writing the exam. 50,000 seats are only available. Out of which, prestigious colleges are quite fewer. AIMS and JIPMA is a special story. The number one decision you took of joining us is not wrong. We are going in the right direction. We have a complete idea about what we are doing. Personal touch அப்படிங்கிறது வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. We are trying to create a very stable environment. And of course, to the children, I wish to say certain things. இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, there is concept, there is theory, and there is numericals. The problem is because of problem. Numericals வருது, calculate பண்ணணும். So அதுக்கு he has got very special programs. Biology, botany and zoology has absolutely no complications. நீங்கள் ஆரம்பத்தில் AIPMT கொஸ்டின் பேப்பரில் இருந்து இன்னை வரைக்கும் 10 வருஷ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் த ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், பாட்டனி, ஜுவாலஜி, நாட் ஈவன் ஒன் கொஸ்டின் அவுட் ஆஃப் NCERT சிலபஸ். எல்லாமே அந்த பாட்டனி, ஜுவாலஜி, NCERT புக்குக்கு உள்ளேயே. இட்ஸ் அ பிக் புக். வேர்ட் பை வேர்டு படிக்கணும். தட் இஸ் வேர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு டு ஸ்டடி. சின்ன அவுட்லைன். ஒரு பயாலஜியை படிக்கும்போது லைன் பை லைன், லைன் பை லைன், லைன் பை லைன், ரீட் அகெயின், ரிமெம்பர் த ஹோல் திங் ஷுட் பி இன் த மைண்ட் அப்படின்னா முடியாது. அதுக்கு தேர் இஸ் எ டெக்னிக் கால்டு மைண்ட் மேப்பிங். ஒரு சாப்டர் இப்போ டெக்ஸானமி அப்படின்னா அதை எடுத்து ஒரு பிக்சரோட, you all know that the human brain is capable of remembering everything in pictures. இப்போ Sunbeam அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருடைய மைண்டில் வரக்கூடியது என்ன? மரங்கள், சோலைகள், the play center. Some people may remember the Tiruvallur Hall also. The picture comes to the mind, the campus. You know, the human brain has great ability to register millions of information in the form of pictures. ஸோ அதுக்கு ஒரு மைண்ட் மேப்பிங் ஸ்டடி டெக்னாலஜி வந்து இவங்க சொல்லி கொடுப்போம். ஸோ தட் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் த சில்ட்ரன் டு ஸ்டோர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த மைண்ட் அண்ட் கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஃபிசிக்ஸுக்கும் முடியும், கெமிஸ்ட்ரிக்கும் முடியும். எவ்ரிதிங் கேன் பி டன் த்ரூ மைண்ட் மேப்பிங். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணலாம். பாருங்கள், 105 வீக்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃப்ரம் டுடே till the NEET 2021 or IIT JEE 2021. எவ்வளோ நாள் இருக்கு? 105 வீக்ஸ், 700 days. இந்த 105 வீக்ஸ் வந்து எவ்ரி வீக் ஃப்ரம் மண்டே டு த சண்டே என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக பிரித்து, இன்ன நாள் இன்ன பாடம், இன்ன டெஸ்ட், ஒரு நாளைக்கு எத்தனை MCQ பண்ணணும். இட்ஸ் லைக் எ பெனன்ஸ், இட்ஸ் லைக் எ தபஷ். சும்மாலாம் வராது. 15 லட்சம் பேர் எழுதுறதுக்கு 50,000 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர் எழுதுறதுக்கு 10,035 IIT சீட்டு, 1.5 லட்சம் பேர் எழுதுறதுக்கு வெறும் 1,035 CA சீட்டு. சேம் வித் லா. 1.5 லட்சம் பேர் எழுதுறான், 15,000 பேருக்கு தான் சீட்டு. நான் சொல்கிறது ஒழுங்கான சீட்டு. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ம் அட் எக்ஸலன்ஸ். முடியும். அதனால் சொல்கிறேன், நம்ம பையன் மட்டும், நம்ம பொண்ணு மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு இந்த 105 வாரம் அப்படின்னா 105 சண்டே ஃபன் அப்படி ஓடிவிடும். இதுக்குள்ளே ஆடலாம், பாடலாம், எழுதலாம், நடிக்கலாம், பேசலாம், விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும். இந்த 105 வீக்ஸுக்குள்ளே பியூட்டிஃபுல்லாக அமைச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன நினைக்கிறோமோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். கஷ்டங்கள் வரும், பட் அத்தனைக்கும் பரிகாரம் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. we have got everything that is required for all that. இப்போ IAS பற்றி, IPS பற்றி எல்லாம் நிறைய. ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து ஒரு டெஸ்ட் வச்சார். 4 வயசு பசங்க ஒரு 40 பேரை உட்கார வச்சு அந்த டெஸ்ட் வச்சவருடைய பேர் வந்து டாக்டர் மிஷல். வாஷிங்டனில் ஒரு 40 சில்ட்ரன் 4 வயசு பிள்ளைங்கள ஒரு ரூமுக்குள்ளே உட்கார வச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப க்ரீமி ஸ்வீட்டி கேக்ஸ் நடுவில் வச்சு சுற்றி உட்கார வச்சு, இந்த பார், நீ வந்து 2 மணி நேரம் இந்த கேக்கை சாப்பிடக்கூடாது. நான் இட் இஸ் 9 o'clock 11 o'clock நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. எல்லாம் கேமராவில்
ஜட்ஜஸ் எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. என்னாச்சு, 40 பேரில் ஒரு 10 உடனே ஐயா கேக்கு அப்படின்னு ஓடி போய் விழுந்து அள்ளி அப்பிருச்சு. இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் தாங்குச்சு, இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் தாங்குச்சு, கொஞ்சம் 2 மணி நேரம் வரைக்கும். விஷயம் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த 40 பேரையும் கான்ஸ்டண்ட்டாக 24 hours ஸ்கேனிங்குள்ளே, இட்ஸ் அ ஸ்டடி, சைக்காலஜி ஸ்டடி போட்டு ரீசெண்டாக அதனுடைய ரிசல்ட்டை வெளியே கொண்டு வந்திருக்கான் ஆஃப்டர் 40 years. அந்த ஓடி விழுந்து அந்த ஸ்வீட்டை எடுத்து தின்னுது பாருங்கள், ஒன்று கூட விளங்கலை. 2 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தது பாருங்கள், எல்லாம் பிரமாதமாக. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, என்ன காட்டுது அப்படின்னா, செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஓடி விழுந்து வாருது பாருங்க, விளங்காது. உண்மையை சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அப்பா அம்மா, நான் கூட அப்பா அம்மா இருந்தேன். ஐ cannot even condemn a boy or a girl. இட்ஸ் a very clear indication. இந்த 16 வயதில், 15 வயசில், 16 வயசில், 17 வயசில், இந்த 105 வாரங்களும் 105 ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சொல்கிற மாதிரி, வகுத்து கொடுக்குற மாதிரி சப்ஜெக்டை அப்படியே ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் படிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஹோம்ஒர்க் ஒரு 4.5 மணி நேரம் நீட் அல்லது ஜேஇ அல்லது லா அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆர் எனி கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஒருத்தன் ஐஏஎஸ் படிக்கணும்னா அவன் 2-3 மணி நேரமாவது பொது அறிவை ஏற்றணும். சும்மா உடனே ஐஏஎஸ் ஆகிட முடியாது. இப்போ ஒரு அநியாயம் வேறு, ஜூனியர் ஐஏஎஸ்ன்னு சொல்லி 6ஆம் கிளாஸ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். 105 வீக்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், we have everything that is required to make you outstanding. That is why maximum number of people come to Sunbeam. How more than 30 children go every year government medical colleges, more than 100 children go to outstanding engineering colleges of the country. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரமாதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஏன் கோலோச்சுறாங்க, சாம்பியன்ஸ். தே ஆர் டாமினேட்டிங் தேர். என் பையன் அங்கே போய் சிங்கிளாக நிற்கிறான், அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு காரணம் நான் சொன்னேனே, ஸ்வீட்டை பார்த்த உடனே, சந்தோஷத்தை பார்த்த உடனே ஓடி போய் விழுந்து வாரி என்ன பண்ணக்கூடாது, கூடாது. அழகாக சொல்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா, சிம்பிள் சொல்யூஷன். எக்கச்சக்கமான செய்தி இருக்குது. இன்னும் படிக்கிறத ஒரு 2-3 சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். தேர் இஸ் அ மெத்தட் கால்டு போமோட்ரோமோ மெத்தட். ரொம்ப சிம்பிள். when a subject is very tough, 25 minutes படியுங்க. When you start, it will be very boring, you will be reluctant, you will be worried, you will be not wanting to start. Tell yourself very firmly, மனமே 25 நிமிஷம் தான் படிப்பேன். அதான் போமோட்ரோமோ. படிங்க, 5 minutes கேப் கொடுத்துருங்க. அந்த 5 minutes முடிச்சு திரும்பவும் போமோட்ரோமோ, I'll go back again. ஆனால் 25 minutes தான் படிப்பேன். ஃபிசிக்ஸ் ரொம்ப போர் அடிக்குது, அதனால் நான் 25 minutes தான் படிப்பேன். போமோட்ரோமோ மெத்தடில் 25 minutes படிச்சுட்டு 5 minutes கேப் எடுத்தா, when you get a little more of proficiency, you might begin to do 50 minutes 10 minutes, 100 minutes 20 minutes, 200 minutes 40 minutes. அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. எனிதிங் தட் யூ டூ ரெகுலர்லி வில் பிகம் அ ஹேபிட். 5 மணிக்கு ஒருத்தர் 41 நாள் எழுந்தான்னா, 42வது நாள் விதவுட் அலாம், விதவுட் அம்மா, விதவுட் அப்பா, மெதுவாக அவன் காதுக்குள்ளே வந்து எழுந்துருமா, ஒரு அசரீரி எழுப்பி விட்டுடும். ஐ எம் ஷுவர் சம் ஆஃப் மை சில்ட்ரன் would have experienced it already. தானாக எழுப்பி விடும். எனக்கு ஒரு இனிமையான அனுபவம் உண்டு. மேக்ஸிமம் நான் அலாம் வச்சு படுக்கும்போது எப்போவுமே நான் அலாம் வந்து என் காதில் விழுறதே இல்லை. எப்படி சொல்லுங்கள்? தூங்கிடுவேன் நான். இல்லை சொல்கிறான் ஒன்று, தூங்கிடுவேன். அதுக்கு முன்னாடி கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்து போய் கிளாக்கை பார்க்கும்போது அப்படி 5 கிட்ட போகும், டக் அடிச்சிடறோம். யூ மஸ்ட் பிகம் லைக் தட். இட்ஸ் பாசிபிள். பழக்கப்படுத்திடலாம். ஹியூமன் பிரெயின் அவுட்ஸ்டாண்டிங், த மோஸ்ட் வேல்யூபிள் இன் த வேர்ல்டு. யூ வில் பி அமேஸ்ட் டு நோ, மனுஷன் கடந்திருக்கக்கூடிய பாதைகள் வந்து அசாத்தியமானது. உலகம் எங்கேயோ போயிடுச்சு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில். ஆனால் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய டீம் வித் ஃபுல் டைம் இன்வால்மெண்ட் இருக்குது. டெய்லி ஃபிசிக்ஸில் ஒரு 100 MCQவாவது எழுதுவேன் அப்படின்னு நினைக்கணும். அந்த திமிர் வேணும். 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டெய்லி போடுவேன். எவ்வளோ நாள்? 700 நாள். 700 70,000. 70,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை திரும்ப 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 ஒருத்தன் போட்டான்னா, யூ கேன் பூ த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் மார்க். ஃபிசிக்ஸுக்கிட்ட அது ஒன்று பார்த்து பயந்து ஓடிடும். அந்த மாதிரி பண்ணிடலாம்.
There are so many things we can do. Mind mapping பற்றி நான் சொன்னேன். There is another technique called the Kaizen technique. ஜப்பானில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் சும்மா உடான்ஸ் இல்லை, கூகுளில் போய் உடனே பார்த்துடலாம். வாட் இஸ் கைசன் டெக்னிக், வாட் இஸ் போமோட்ரோமோ ஸ்டடி ஐடியா. ஜப்பானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, உனக்கு என்ன பிடிக்கலையோ, உனக்கு எது ஆவலையோ, ஏன்னா நமக்கு ஒன்று மட்டும் பிடிக்காது. டாப்பர் பையனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஃபிசிக்ஸ் கொஞ்சம் சுகம் இல்லை சார், கெமிஸ்ட்ரி பரவாயில்ல சார், பயாலஜி ரொம்ப சூப்பர் சார், என்ன சார் அப்படி படித்து இப்படி போட்டுடலாம், மேத்ஸ் வருது சார், ஏன்னா கஷ்டமே இல்லை, அது பார்க்காம படிக்கிறது, அது ஒரு நேக்கு சார். ஐ லவ் மேத்ஸ், யூ நோ வை? பிகாஸ் மேத்ஸ் லவ்ஸ் மீ, திஸ் ஃபிசிக்ஸ் இஸ் ரெஃப்யூசிங் டு லவ் மீ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் கைசன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறான் ஜப்பானில். வெரி சிம்பிள், 5 minutes படிப்பேன் ஃபிசிக்ஸ். எவ்வளோ நேரம் படிப்பேன்? 5 நிமிஷம் தான். ஆனால் I will set it upon myself, promise to myself, commit to myself that 5 minutes will be solidly concentrated effort. 5 நிமிஷம் என்னை மறந்து, என் வயம் இழந்து, அப்படியே ஃபிசிக்ஸில் ஒன்றிடுவேன். நம்ம இந்த செல்ஃபோனு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைன்னா ஒரு பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா எதையாவது பண்ணி சரி பண்ணிடுவான். ஹேக் பண்ணிடுறான், செல்ஃபோனையும் ஹேக் பண்ணிடுறான், பக்கத்து வீட்டுக்காரன் செல்ஃபோனையும் ஹேக் பண்ணிடுறான், விட்டா ஒரு தெருவில் இருக்கிற மொத்த பேர் ஃபோனையும் ஹேக் பண்ணி. எப்படா எங்கடா படித்தேன்னா அதான் கைசன் மெத்தட். அப்படியே ஒரு டோட்டல் கான்சன்ட்ரேஷனில் அப்படியே. ஆனால் 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே உன் கதையை முடிச்சிருவான். நீங்கள் 50 நாள் ஆனாலும் தடவி பார்த்தாலும் தெரியாது. அந்த ஞானம் எங்கேருந்து வருது? அது ஒரு ஃப்ளோ, அது ஒரு ஞானம், அது வானத்தில் பறந்து செல்லக்கூடிய ஒரு ஞானம் மாதிரி. அசரீரியான ஞானம், அசாத்தியமான ஞானம், அசுர ஞானம், அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதை சொல்கிறான் ஜப்பான்காரன். கைசன் மெத்தடில் நீ படித்தா உனக்கே தெரியாமல் ஃபிசிக்ஸ் புரியும், உனக்கே தெரியாமல் கால்குலஸ் மண்டையில் ஏறிடும், உனக்கே தெரியாமல் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணிடுவேன், பேலன்ஸ் பண்ணிடுவேன், பிரமாதப்படுத்திடுவேன். ஆனால் 5 நிமிஷம் சீரியஸாக, அப்புறம் விட்டு போயிடு. திரும்ப ஒரு 5 நிமிஷம் சீரியஸாக. அந்த 5 நிமிஷம் கொஞ்ச நாள் ஆகும்போது 10 நிமிஷம் ஆகுமா, அந்த 10 நிமிஷம் கொஞ்ச நாள் ஆகும்போது 20 நிமிஷம் ஆகுமா, அந்த 20 நிமிஷம் கொஞ்ச நாள் ஆகும்போது 30 நிமிஷம் ஆகுமா, அந்த 30 நிமிஷம் நம்மளை நேராக கொண்டு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் விட்டுருமா. இட் வில் டேக் யூ டு வெரி கிரேட் ஹைட்ஸ். இதில் எத்தனை பேர் நீங்கள் நீட் எடுக்க போகிறீங்க? கை தூக்குங்க. மேபி ஒரு 70-80 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இட்ஸ் நாட் அ பிக் நம்பர். இந்த 70-80 பேரில் எவ்வளோ பேரை நம்ம மெடிக்கல் கொண்டு போக போகிறோங்கிறது தான் சேலஞ்ச். 2021 நம்ம அதை நிரூபித்து காட்டுவோம்.